நான் டைரக்ட் செல்லிங்கை ரொம்ப சின்சியரா பண்ண ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கம்பெனில 35, 40 வயசுக்கு அப்புறம் வொர்க் பண்ண முடியாது. என்னோட கம்பெனின்னு சொல்லலைங்க. எம்.என்.சி கம்பெனி. பிபிஓ, ஐடி எந்த வேலையா இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் முன்னாடி வொர்க் பண்ணக்கூடிய 8 மணி நேரம், 9 மணி நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை செய்யக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் 35, 40 வயசுக்கு அப்புறம் நம்மளால வொர்க் பண்ண முடியாது. நம்மளோட பாடி சப்போர்ட் பண்ணாது. நம்ம வொர்க் பண்றதுக்கு ரெடி அப்படின்னாலும் கம்பெனியே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்மள ஏதாவது ஒரு வகையில கார்னர் பண்ணி நம்மள வெளிய அனுப்ப தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஃப்ரெஷர உள்ள கொண்டு வர பார்ப்பாங்க. இப்ப யோசிப்பீங்க, அங்க புரமோஷன் கிடைக்காதான்னு சொல்லிட்டு. எத்தன பேருக்கு கிடைக்கும்? 1000 பேர்ல ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். அப்ப வந்து அங்க பெரிய சேலஞ்சஸ் இருக்கு. அதனால தான் வந்து வேற ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்த எனக்கு டைரக்ட் செல்லிங் கிடைச்சுச்சு. நான் ரொம்ப சின்சியரா பண்ண ஆரம்பிச்சேன். டைரக்ட் செல்லிங்ல என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் ஜஸ்ட் ₹64 தான். அந்த ரூ. 64 பார்த்து நான் ஆச்சரியப்படல. ஏன்னா இந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனில எல்லாரோட இன்கமும் ஃபர்ஸ்ட் மந்த் இப்படி தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் ஜாயின் பண்ண புதுசுல பல லட்சங்கள்ல சம்பாதிக்கிறவங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கமே ரூ. 50 ரூ. 100 தான் இருந்தது அப்படிங்கிறதுனால நான் பெரிய ஆச்சரியப்படல. நான் தொடர்ச்சியா வேலை செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா இது வந்து